Hi everyone, this is Arul from your Thangamuthu IAS Academy. And video series நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் சொன்னா full and full வந்து TNPSC AE 2026 கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் பொறியாளர் டெஸ்ட் பேட்சோட டெஸ்ட்டுக்கான டிஸ்கஷன் தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த டெஸ்ட்டை பத்தி ஃபுல்லா தெரியணும் அப்படின்னா இதுக்கு நான் இன்ட்ரோடக்ஷன் வீடியோன்னு போட்டிருப்போம். இதான் ஃபர்ஸ்ட் வீடியோ பாக்குறீங்க இல்லைனா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணீங்க அப்படின்னாலும் இன்ட்ரோடக்ஷன் வீடியோ பார்த்துட்டு ஃபர்தரா கன்டினியூ பண்ணீங்க அப்படின்னா எந்த ஆர்டர்ல நம்ம கிளாஸஸ் போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியா புரியும்பா. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். நான் டெஸ்ட் நம்பர் 6க்கான டிஸ்கஷன் தான் பார்க்க போறோம். டெஸ்ட் நம்பர் 6 வந்து அதோட டெஸ்ட் போர்ஷன் என்ன அப்படின்னா கிளாஸ், பிளாஸ்டிக் அண்ட் செராமிக்ஸ். கிளாஸ், பிளாஸ்டிக் அண்ட் செராமிக். இதுல வந்து 25 क्वेश्चंस வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம்பா. First question, which type of glass is specifically used for making laboratory equipments and cooking utilities due to the high thermal shock resistance? அதாவது லேப் எக்யூப்மெண்ட்ஸ் ஆகும் குக்கிங்க்கு யூஸ் பண்ற எக்யூப்மெண்ட்ஸ்ல பார்ட்ஸ்ல வந்து என்ன கிளாஸஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க கொஸ்டின். இது என்ன கிளாஸஸ் அப்படின்னா போரோசிலிகேட் அல்லது பைரக்ஸ் கிளாஸ். போரோசிலிகேட் அல்லது பைரக்ஸ் கிளாஸ். இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா வேற எதுவுமே இல்லை. நார்மலா ஒரு கிளாஸ் அப்படின்னா டெம்பரேச்சர் ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும், கிராக்ஸ் விழ ஆரம்பிக்கும். அந்த கிராக்ஸ் வந்து அந்த போரோசிலிகேட் பைரக்ஸ்ல என்னன்னா கிராக்ஸ் விழாது. அந்த ஹீட் பண்ணும் போது அதை வந்து என்ன ஆகும், அதை வந்து ஹீட்டை வந்து வெளியில வந்து எக்ஸ்போஸ் பண்ணும். அதான் வந்து என்ன பண்ணாங்க போரோசிலிகேட் பைரக்ஸ் கிளாஸ் வந்து யூஸ் பண்றாங்க. இந்த சோடியம் அண்ட் லைம் கிளாஸ் அப்படிங்கிறது டோர்ஸ், விண்டோஸ் அந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுறது. டோர் கிளாஸ், விண்டோ கிளாஸ் இருக்குல்ல அதெல்லாம் வந்து சோடியம் லைம் கிளாஸ் யூஸ் பண்ணுவாங்க. பொட்டாஸ் லெட் கிளாஸ் அப்படிங்கிறது ஹீட் ரெசிஸ்டன்ட், ஃபயர் ரெசிஸ்டன்ட் இருக்கிற இடங்கள்ல யூஸ் பண்ற கிளாஸஸ். காமன் கிளாஸஸ் அப்படிங்கிறது பாட்டில், நம்ம வீட்டில் வந்து ஸ்டோரேஜ்க்காக யூஸ் பண்ணுவாங்களா பாட்டில் கிளாஸ், அதான் வந்து காமன் கிளாஸஸ் சொல்லுவாங்க. Second question, the annealing of glass is the process used to annealing அப்படிங்கிற ப்ராசஸ் கிளாஸ்ல எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா நார்மலா அனீலிங்னா என்ன சொன்னா ஒரு ஹீலிங் ப்ராசஸ் மட்டும். ஒரு கிளாஸ் இருக்கு, ஹீட் பண்ணும் போது நமக்கு என்ன ஆகும், அந்த கிளாஸஸ்ல ஃபுல்லா வந்து நிறைய இன்டர்னல் ப்ரெஷர் இருக்குமா, இன்டர்னல் ப்ரெஷர்ஸ் வந்து நிறைய இருக்கும். அந்த இன்டர்னல் ஸ்ட்ரெஸஸ் வந்து நம்ம கூல் பண்ணி அந்த வந்து ரிமூவ் பண்ணோம். கூல் பண்ணா என்ன ஆகும், ஹீட் வந்து குறைய ஆரம்பிக்குமா. இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் சொல்லுவாங்க அனீலிங் சொல்லுவாங்க. ரிமூவ் த இன்டர்னல் ஸ்ட்ரெஸஸ் பை த ஸ்லோ கூலிங். ஸ்லோவா கூல் பண்ணி என்ன பண்ணுவோம், அந்த இன்டர்னல் ஸ்ட்ரெஸஸ் வந்து ரிமூவ் பண்ணுவோம். இதான் வந்து அனீலிங் அப்படிம்பாங்க கிளாஸஸ்ல. Third question, which type of glass is produced by heating a glass sheet and then suddenly cooling it with air jets to increase the strength? என்ன டைப் ஆஃப் கிளாஸஸ் வந்து ஹீட்டிங் கிளாஸ் ஷீட் இருக்குல்ல அதில் ஹீட் பண்ணிட்டு சடன் கூல் வந்து பண்ணுவாங்க, இன்க்ரீஸ் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அப்படின்னு கொஸ்டின்னா என்ன கிளாஸ் அப்படின்னா டெம்பர்டு கிளாஸ் அல்லது டஃபன்டு கிளாஸ் அப்படிம்பாங்க. டெம்பர்டு கிளாஸ் ஆர் டஃபன்டு கிளாஸ் தான் என்ன பண்ணுவாங்க இதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. இன்க்ரீஸ் ஸ்ட்ரென்த்துக்கு சடன் ஹீட்டிங் இருக்கும் போதும் சடன் கூல் ஏர் ஜெட்ஸ் யூஸ் பண்ணி கூலிங் பண்ணும் போது யூஸ் பண்றது டெம்பர்டு கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இது வயர்டு கிளாஸ்னா வேற எதுவுமே இல்லை. நார்மலா ஒரு கிளாஸஸ்ல மெஸ்ஸஸ் யூஸ் பண்றது. காங்கிரீட்லாம் போடும்போது பார்த்துருவோம், காங்கிரீட்ல வந்து அது ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்றதுக்காக காங்கிரீட் என்ன பண்ணுவாங்க, மெஸ் யூஸ் பண்ணிட்டு மேலே என்ன பண்ணுவாங்க காங்கிரீட் போடுவாங்களா, அது மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க இந்த நார்மல் கிளாஸஸ்ல மெஸ் ஸ்டீல் மெஸ்ஸஸ் யூஸ் பண்றதா என்னது வயர்டு கிளாஸ் சொல்லுவாங்க. இதுமே என்னதான் ஸ்ட்ரென்த்தை வந்து அந்த கிளாஸோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்றதுக்காக. அடுத்து லேமினேட்டட் கிளாஸ்னா வேற எதுவுமே இல்லை, ஒரு 4 or 5 லேயர்ஸ் ஆஃப் கிளாஸஸ் நார்மல் இல்லாம இந்த கிளாஸஸ்க்கு இன்பிட்வீன்ல ஒரு கிளாஸுக்கும் இன்னொரு கிளாஸஸ்க்கு இன்பிட்வீன்ல பிளாஸ்டிக் லேயர் வந்து இருக்கும். பிளாஸ்டிக் லேயர் இருந்துச்சுன்னா அது லேமினேட் பண்ணிருப்பாங்க, அதை லேமினேட்டட் கிளாஸ்னு சொல்றாங்க. எதுக்காக அந்த பிளாஸ்டிக் லேயர்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்னா வேற எதுவுமே இல்லை. நார்மலா சடன் அட்டாக் வருதுன்னா பிளாஸ்டிக் வந்து என்ன ஆகும், லைட்டா ரொம்ப ஃபுல்லாவே சதுரி போகாம லைட்டா சின்ன சின்ன கிராக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அதுக்காக தான் என்ன பண்ணுவாங்க இந்த லேமினேட்டட் கிளாஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஃபிளின்ட் கிளாஸ் அப்படிங்கிறது வேற எதுவுமே இல்லை, ஹை குவாலிட்டி டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக ரொம்ப ஆஸ்தட்டிக்கா இருக்கும்ல கிளாஸஸ்லாம், கண்ணாடி கிளாஸ் இந்த மாதிரி ரொம்ப ஆஸ்தட்டிக்கா இருக்கும்ல அந்த மாதிரி பர்பஸ் யூஸ் பண்ணுவாங்க. கேமரா லென்சஸ் இந்த மாதிரி இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க ஃபிளின்ட் கிளாஸஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. Fourth question, laminated glass is primarily used in the windshield of automobiles because it இது ஏன் வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா வேற எதுவுமே இல்லை, விண்ட்ஷீல்டா யூஸ் பண்றதுக்கான பிளாஸ்டிக் இன்டர்னல் லேயர் வந்து இருக்கும். ஹோல்ட் த broken fragment together using a plastic internal லேயர்ஸ் வந்து இருக்கும், அதனால தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க.
The main fifth question, the main constitution of glass, main constitution அப்படிங்கிறது சிலிக்கா தான்பா. நார்மலா கிளாஸ்ல மெயின் கான்ஸ்டியூஷன் சிலிக்கா, SiO2, சோடியம் கார்பனேட், அதுக்கு அடுத்து கால்சியம் ஆக்சைடு. இந்த மூணு தான் வந்து கிளாஸ் உள்ள மெயின் கான்ஸ்டியூஷன். இது என்ன சொன்னா ஹீட், ஹை ஹீட் மெல்டிங் வந்து கொடுக்கும். கிளாஸ் வந்து ஹை மெல்டிங் பண்றதுக்கு வந்து யூஸ் பண்றதா என்னது சோடியம் சிலிக்கா. ரெண்டாவது சோடியம் கார்பனேட் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா இது ஹை மெல்டிங் ஆகுதா, அந்த ஹை மெல்டிங்கை கண்ட்ரோல் பண்றது என்ன அப்படின்னா இதான் வந்து என்னது சோடியம் கார்பனேட். இது எதுக்கு அப்படின்னு சொன்னா டியூரபிலிட்டி, லாங் டைம் வரதுக்கும் ஸ்டெபிலிட்டியா இருக்கிறதுக்கும் யூஸ் பண்றதா என்னது கால்சியம் ஆக்சைடு வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த மூணு தான் மெயினா கிளாஸஸ்ல இருக்கும் மேனுஃபேக்சரிங்ல. 6th question, plastics that can be softened by heating. ஹீட் பண்ணும்போது பிளாஸ்டிக் சாஃப்டன் ஆகும். அண்ட் ஹார்டன் பை கூலிங் ரிப்பீட்லி. அதாவது ஒரு பிளாஸ்டிக் இருக்கு, அதை ஹீட் பண்ணும்போது சாஃப்டன் ஆகும், அதே மாதிரி கூல் பண்ணும்போது ஹார்டன் ஆயிடுச்சு அப்படின்னா இது ரிப்பீட்டா நடந்துச்சு வித்தவுட் எனி சேஞ்சஸ். எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி அந்த பிளாஸ்டிக்ல உள்ள எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியும் சேஞ்ச் ஆகாம இருந்துச்சோம்னா இந்த கெமிக்கல் காம்போசிஷன் ஆர் இஸ் கால்டு. புரியுதா? கொஸ்டின் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஒரு பிளாஸ்டிக் இருக்கு, அதை வந்து ஹீட் பண்ணும்போது நாங்கள் நார்மலா பிளாஸ்டிக் ஹீட் பண்ணா மெல்ட் ஆயிடும், அப்போ வந்து சாஃப்டன் ஆயிடும். அதே பிளாஸ்டிக்கை கூல் பண்ணோம் அப்படின்னா ஹார்டன் ஆயிடும், திக்னஸ் ஆயிடும். இந்த ப்ராசஸ் அகைன் மாறி மாறி நடக்கும் போது அதுல ப்ராப்பர்ட்டிஸ்ல கெமிக்கல் சேஞ்சஸ் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாம இருந்துச்சு அப்படின்னா என்னன்னு கேட்கறாங்க அப்படின்னா தெர்மோ பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்றாங்க. தெர்மோ பிளாஸ்டிக் அப்படிம்பாங்க. இன்னொரு டைம் சொல்லிக்கலாம். இது எக்ஸாம்பிள் பார்த்தா பிவிசி. இது எக்ஸாம்பிள் பிவிசி. பிவிசி வந்து ரொம்ப ஹீட் பண்ணோம்னா மெல்ட் சாஃப்டன் ஆயிடும், அதை கூல் பண்ணோம்னா ஹார்டன் ஆயிடும். சரியா? அதுக்கு அடுத்து தெர்மோ செட்டிங் பிளாஸ்டிக் அப்படின்னா என்ன ஆச்சுன்னா இதுவும் அதே தான். தெர்மோ செட்டிங் பிளாஸ்டிக் அப்படின்னா வேற மாதிரி செட் ஆயிடும். ஒன்ஸ் ஹீட் பண்ணோம்னா சாஃப்டன் ஆகி செட் ஆயிடும், அதுக்கப்புறம் எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ண முடியாது. அதான் வந்து என்னது தெர்மோ செட்டிங் பிளாஸ்டிக் அப்படிங்கிறது. எலாஸ்டோமீட்டர் அப்படின்னா என்னன்னா எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டின்னு கூட சொல்லலாம். எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டின்னு என்னப்பா? எலாஸ்டிக்னா வேற எதுவும் இல்லை, ஒரு சின்ன ஒரு ரப்பர் பேண்ட் இருக்கு, அந்த ரப்பர் பேண்டை அப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது என்ன ஆகும், அது சேஞ்சஸ் வந்து டிஃபார்ம் ஆகிடும், அது சேஞ்சஸ் வந்து சைஸ் வந்து மாறிடும். அது மறுபடியும் விடும் போது அதே சைஸுக்கு ரீசைஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க, அதான் எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் ரப்பர் சொல்லலாம். அடுத்து ஃபைபர்ஸ் அப்படிங்கும்போது நார்மலா காமனா ஸ்ட்ரென்த்காக யூஸ் பண்றது. Seventh question, which of the following is an example of thermosetting plastic? Thermosetting plastic என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா பேக்லைட். பேக்லைட் தான் என்னது தெர்மோசெட்டிங் பிளாஸ்டிக் எக்ஸாம்பிள். பேக்லைட் அப்படிங்கிறது வேற எதுவுமே இல்லை, நார்மலா ப்ரெஷர் குக்கர்ல மேல விசில் இருக்கும்ல, விசில் என்னது ஹீட் வந்து அதிகமா இருக்கும், மேல இருக்க அந்த பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும், அந்த பிளாஸ்டிக்ல வந்து ஹீட் அதிகமா மெல்ட் ஆயிடும். அப்ப இது என்ன தெர்மோ பிளாஸ்டிக் அப்படின்னா தெர்மோசெட்டிங் பிளாஸ்டிக் அப்படிங்கிறது என்ன மோல்டுக்கு நம்ம ஊத்துறோமோ அதே மோல்டு என்ன ஆயிடும் செட் ஆயிட்டு அது மாதிரி ரீசைஸோ என்ன ஹீட் பண்ணாலும் என்ன ஒரு சேஞ்சஸ் பண்ணாலும் அது ரீசைஸ் ஆகவே ஆகாது, ரீமாடிஃபையும் ஆகாது. அதான் வந்து என்ன சொல்லுவாங்க தெர்மோசெட்டிங் பிளாஸ்டிக் சொல்லுவாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் பேக்லைட் அப்படின்னு சொல்லலாம். பிவிசி அப்படிங்கிறது தெர்மோ பிளாஸ்டிக் எக்ஸாம்பிள். பிவிசி ஃபுல் ஃபார்ம் என்னப்பா? பாலிவினைல் குளோரைடு. ஃபுல் ஃபார்ம்லாம் நிறைய டைம் கொஸ்டின் கேட்குறாங்கப்பா, அது பிவிசியே ஒரு 2 டைம் கேட்டிருக்காங்க. The plastic material commonly used for making a electrical switches and handle of pressure cookers. இதை அப்போ முன்னாடி பார்த்தோம்ல என்ன யூஸ் பண்ணுவாங்க, இது என்ன கான்செப்ட்ல யூஸ் பண்ணுவாங்க, தெர்மோ செட்டிங் பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் பேக்லைட். நைன்த் கொஸ்டின் இதுவுமே பார்த்துட்டோம். பிவிசி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஃபுல் ஃபார்ம் என்ன? பாலிவினைல் குளோரைட். பாலிவினைல் குளோரைட் அப்படிங்குது. இது எதுக்கான எக்ஸாம்பிள்? தெர்மோ பிளாஸ்டிக் எக்ஸாம்பிள். தெர்மோ செட்டிங் பிளாஸ்டிக் எக்ஸாம்பிள் பேக்லைட் அப்படிங்கிறது. 10th question, the process of joining plastic parts by heating the surfaces and pressing them together is called. வேற எதுவுமே இல்ல, இந்த ப்ராசஸ் ஆஃப் ஜாயினிங் ஆஃப் பிளாஸ்டிக் ஸ்பாட். அதாவது 2 பிளாஸ்டிக் இருக்கு, அதை வந்து ஜாயின் பண்றதுக்கு என்ன ப்ராசஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஹீட் பண்ணி ஜாயின் பண்றதுக்கு அப்படின்னு சொன்னா பிளாஸ்டிக் வெல்டிங் சொல்லுவாங்க. பிளாஸ்டிக் வெல்டிங்னா என்ன அப்படின்னா இங்க ஒரு பிளாஸ்டிக் இருக்கு, இங்க ஒரு பிளாஸ்டிக் இருக்குப்பா, இந்த 2 பிளாஸ்டிக்கும் ஜாயின் பண்ணோம் சொன்னா இதோட சர்ஃபேஸஸையும் ஹீட் பண்ணுவாங்க, இதோட சர்ஃபேஸையும் ஹீட் பண்ணுவாங்க. ஹீட் பண்ண என்ன ஆகும், அது வந்து சாஃப்டனா மாறிடுமா, அதுக்கு 2யுமே ப்ரெஷர் கொடுத்து அட்டாச் பண்ணிடுவாங்க. 2யும் ப்ரெஷர் கொடுத்து அட்டாச் பண்ணா அது 2 ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் கூல் பண்ணும்போது என்ன ஆகும், ஹார்டன் ஆயிடும். அப்போ ஹார்டன் ஆச்சுன்னா இந்த பிளேசஸ் தான் சொல்லுவாங்கன்னா பிளாஸ்டிக் வெல்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நார்மலா ஸ்டீல்லாம் எடுப்போம்ல, ஸ்டீல் பிளேட் எடுத்தோம் சொன்னா அது என்ன பண்ணுவோம், ராட் யூஸ் பண்ணி 2 இடத்துல வெல்ட் பண்ணுவோம்ல,
பட் வெல்டிங் அது மாதிரி நிறைய சொல்லுவோம்ல ஜாயிண்ட் வெல்டிங்க்கு, அதே மாதிரி தான் இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெண்டு பிளாஸ்டிக்கையும் இந்த ரெண்டு சர்ஃபேஸஸ் என்ன பண்ணுவாங்க ஹீட் பண்ணுவாங்க. ஹீட் பண்ணிட்டு ரெண்டுமே ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா என்ன ஆகும், இந்த இடம் வந்து ஒட்டிடும். அதான் என்ன சொல்லுவாங்க, அதை கூல் பண்ணோம்னா ஹார்டனா மாறிடும். அப்போ இந்த ஒட்டின இடத்துக்கு பேர் வந்து பிளாஸ்டிக் வெல்டிங் சொல்லுவாங்க. அது இது சோல்டரிங் அப்படிங்கிறது ஸ்டீல்ல ஹீட் பண்ற ப்ராசஸ் பேரு. அன்ஹீலிங் அப்படிங்கிறத பார்த்தோம். அன்ஹீலிங் அப்படிங்கிறது என்ன, நார்மலா ஒரு கிளாஸ்ல ஹீட் பண்ணும்போது இன்டர்னல் ப்ரெஷர்ஸ் இருக்கும், இன்டர்னல் ஸ்ட்ரெஸஸ் இருக்கும். அதை ஸ்லோ ஹீட் கூல் பண்ணி என்ன பண்ணுவாங்க, அது ரிலீஃப் பண்றதா என்னது அன்ஹீலிங் அப்படிம்பாங்க. சஃபானிஃபிகேஷன் ஆல்ரெடி லாஸ்ட் டெஸ்ட்ல பார்த்தோம். சஃபானிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்கப்பா. லாஸ்ட் டிஸ்கஷன்ல பார்த்துருந்தோம் சஃபானிஃபிகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு. 11th question, the fiber reinforced plastic FRB அப்படின்னா ஃபைபர் ரெயின்போஸ்ட் பிளாஸ்டிக் the matrix material, இதுல காமன் மெட்டீரியல் என்ன இது இருக்குன்னு சொன்னா தெர்மோசெட்டிங் ரெசின் லைக் எபாக்சி பாலிஸ்டர், இதான் வந்து காமனாவே இருக்கும். காமனானது தெர்மோசெட்டிங் ரெசின் தான் இருக்கும், எபாக்சி அண்ட் பாலிஸ்டர் தான் இருக்கும். அதுக்கடுத்து கிளாஸ் ஃபைபர்ஸ் அப்படிங்கிறது வேற எதுவுமே இல்லை. நார்மலா வந்து அதுல யூஸ் பண்ற ஃபைபர்ஸ் வந்து கிளாஸ் ஃபைபர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. கார்பன் ஃபைபர்ஸ் அப்படிங்கிறது கார்பன், அந்த நார்மலா ஃபைபர்னால என்னப்பா ஒரு மெட்டீரியல் இருக்கு, ஃபைபர் அப்படிங்கிறது ரொம்ப மைக்ரான் லெவல்ல இருக்கிற ஒரு மெட்டீரியல் தான் ஃபைபர்னு சொல்லுவாங்க. அந்த ஃபைபர் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் பண்றாங்க சொன்னா, என்ன ஒரு ப்ராடக்ட்லயும் ஃபைபர் யூஸ் பண்ணியிருந்தாங்க சொன்னா அது ஸ்ட்ரென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணும், ஈஸியா பிரேக் ஆகாது. கிளாஸ்ல வந்து ஈஸியா பிரேக் ஆயிடும். அது மாதிரி ரெயின்போஸ்ட்ல வந்து எதுக்காக யூஸ் பண்ணா ஸ்ட்ரென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணதுக்காக. ஃபைபர் ரெயின்போஸ்ட் பிளாஸ்டிக் அப்படின்னா நார்மல் பிளாஸ்டிக்ல வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபைபர்ஸ் வந்து மைனூட்டா யூஸ் பண்ணிருப்பாங்க. ஒண்ணுமே இல்லாத பிளாஸ்டிக்ல ஃபைபர்ஸ் மைனூட்டா உள்ள யூஸ் பண்ணும் போது ஒரு இம்பாக்ட் லோடு வருது அப்படின்னு என்ன ஆகும், அவன் வந்து பிரேக் ஆகாது, டக்குன்னு சடன் பிரேக் ஆகாம என்ன ஆகும், கொஞ்சம் பெண்ட் ஆகும். அதனாலதான் ஃபைபர்ஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்றாங்க, ஸ்ட்ரென்தனுக்காக தான், வேற எதுவுமே இல்லை. Twelfth question, the primary advantage of FRC fiber reinforced plastic over conventional steel in steel structural engineering is, அதாவது ஸ்டீல் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங்ல எஃப்ஆர்பி வந்து என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்குறாங்க. லோ காஸ்டா இல்லவே இல்லை, ஹை ஸ்ட்ரென்த்துக்காக தான் யூஸ் பண்றாங்க, வேற எதுவுமே இல்லை. ஹை ஸ்ட்ரென்த் டு வெயிட் ரேஷியோ அண்ட் கரப்ஷன் ரெசிஸ்டன்ஸ்க்காக யூஸ் பண்றாங்க. ஹை ஸ்ட்ரென்த்துக்காக எஃப்ஆர்பி அப்படின்னாலே ஹை ஸ்ட்ரென்த்துக்காக யூஸ் பண்றாங்க. 13th question, which fiber is most commonly used in glass reinforced fiber, glass reinforced plastic for low cost structural application. low cost structural application இதுல வந்து இ கிளாஸ் ஃபைபர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. கொஸ்டின் என்ன ஃபைபர் வந்து மோஸ்ட்லி கிளாஸ் ரெயின்போர்ஸ்டு பிளாஸ்டிக் ஒர்க்ஸ்ல வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இ கிளாஸ் ஃபைபர். இ கிளாஸ் ஃபைபர் எலக்ட்ரிக்கல் கிளாஸ் ஃபைபர் அப்படிங்கிறதா யூஸ் பண்ணுவாங்க. Fourteenth question, which FRB fiber reinforced plastic material is used in high performance aerospace and sports equipments due to its extremely stiffness. அதாவது ஏரோஸ்பேஸ்ல யூஸ் பண்ற எக்யூப்மெண்ட்ஸ், அதாவது ஃபிளைட்ஸ் அந்த ஏர்கிராஃப்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்களா, அதுல அப்புறம் ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ்ல இதெல்லாம் என்ன ஃபைபர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா கார்பன் ஃபைபர் ரெயின்போர்ஸ்டு பிளாஸ்டிக், கார்பன் ஃபைபர் ரெயின்போர்ஸ்டு பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணுவாங்க அதிகமா. இது எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னா ஈஸியா வந்து பிரேக் ஆகாது, ரொம்ப ஸ்ட்ரென்த்தனா இருக்கும், அதுக்காக தான். நார்மலா ஃபைபர் அப்படின்னாலே அதுக்காக தான் யூஸ் பண்ணுவாங்க. இது என்னது கிளாஸ் ரெயின்போர்ஸ்டு கிளாஸ் ஃபைபர் ரெயின்போர்ஸ்டு பிளாஸ்டிக். நேச்சுரல் ஃபைபர் ரெயின்போர்ஸ்டு பிளாஸ்டிக், நேச்சுரல் ஃபைபர் பிளாஸ்டிக் என்னப்பா, நேச்சுரல் ஃபைபர் வேற எதுவுமே இல்லை. சணல் சொல்லுவாங்க, சணல் கயிறு அந்த இது, அதுக்கப்புறம் தேங்காய் நார் சொல்லுவாங்கல்ல, தேங்காய் மட்டை அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் நேச்சுரல் ஃபைபர்ஸாவே யூஸ் பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னா ஒரு முன்னாடிலாம் வந்து காங்கிரீட் கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன பண்ணுவாங்க, நிறைய வந்து இந்த கட்டை வச்சுலாம் காங்கிரீட் பண்ணுவாங்க, அதில் இதுக்காக கூலிங்காக சொல்லுவாங்க, கருப்பட்டிலாம் மிக்ஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி வந்து இப்போ ரீசெண்டாக வந்து நேச்சுரல் ஃபைபர்ஸ் அப்படிங்கிறது சணல் கயிறு, அதுக்கப்புறம் தேங்காய் நார் இந்த மாதிரி வந்து அதிகமாக யூஸ் பண்றாங்க ஸ்ட்ரென்தனுக்காக. Fifteenth question, FRB fiber reinforced plastic material exhibit properties that are different in different direction. This behavior is called, அதாவது ஃபைபர் ரெயின்போர்ஸ்ட் பிளாஸ்டிக் மெட்டீரியல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி என்ன ஆச்சுன்னா ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியுமே மாறும், டிஃப்ரெண்ட் டேரக்ஷன் போகும்போது டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டியா மாறுது அப்படின்னா அந்த பிஹேவியருக்கு என்ன பேர் அப்படின்னா அனிசோட்ரோபிக் அப்படிங்கிறதான் இது. அனிசோட்ரோபிக் அப்படிங்கிறது வேற எதுவுமே இல்லை. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா ஒரு பைப் இருக்கு, அந்த பைப் வந்து ஸ்ட்ரெயிட்டா போய்கிட்டே இருக்கும் போது தண்ணி ஃப்ளோ நல்லா இருக்கும்,
சரியா? அப்போ அது வந்து பைப் லைட்டா அப்படி பெண்ட் பண்ணோம்னா தண்ணி ஃப்ளோ ஆகும். இப்படி போயிட்டு இப்படி வரும்போது என்ன ஆகும், தண்ணி ஃப்ளோ கம்மியாகுது. அப்போ ப்ராப்பர்ட்டி நார்மலா ஸ்பீடோட ப்ராப்பர்ட்டி கம்மியாகுது. அது மாதிரி அதுல உள்ள இன்டர்னல், இது வந்து உங்களுக்கு புரியுதுக்காக சொன்னேன். அது மாதிரி இன்டர்னல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஒவ்வொன்றும் சேஞ்ச் ஆகும்னு சொன்னா அந்த ப்ராசஸ் பேர் பேஸ்ட் ஆன் ஒவ்வொரு டேரக்ஷன் டிஃப்ரெண்ட் டேரக்ஷன் போகும்போது டிஃப்ரெண்டா வந்து மாறுது அப்படின்னு சொன்னா அது பேர் அனிசோட்ரோபிக் அப்படிங்கிறதா பேரு. ஓகேவா? ஐசோட்ரோபிக் அப்படிங்கிறது எல்லாமே சேமா இருக்கும். ஐசோ அப்படிங்கிறனால சேமா இருக்கும் அப்படிங்கிறது. ஹோமோஜினியஸ் அப்படிங்கிறது எல்லா ப்ராப்பர்ட்டியுமே சேம் அப்படிங்கிறது. எலாஸ்டிக் அப்படிங்கிறது வேற எதுவுமே பார்த்துட்டோம்ல. எலாஸ்டிக் அப்படி எக்ஸாம்பிள் ரப்பர் பேண்ட் தான். ரப்பர் பேண்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா சைஸ் மாறும். அது விட்டுட்டோம்னா சேம் சைஸ்க்கு வந்துச்சுன்னா எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். Sixteenth question. Ceramics are characteristics by which type of atomic bond? என்ன அட்டாமிக் பாண்ட்ஸ் பாண்டிங் வந்து இருக்கும் செராமிக்ல? செராமிக்னா வேற எதுவுமே இல்ல, சுடுமண் பாண்டம்னு சொல்லுவாங்க. சரியா? அதோட ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா ரொம்ப ஹார்டனா இருக்கும், ஆனா ஈஸியா வந்து பிரிட்டில் ஆயிடும். அதாவது உடையக்கூடிய தன்மையுடையதா தான் இருக்கும். இதுல என்ன பாண்டிங் அப்படின்னா அயானிக் அண்ட் கோவலன்ட் பாண்டிங் தான் வந்திருக்கும். அயானிக் பாண்டிங்னா வேற எதுவுமே இல்ல, நார்மலா ஒரு மெட்டல் அயான் இருக்கு வச்சுக்கோங்களேன், மெட்டல் பாண்ட் இருக்கு. இது வந்து நான் மெட்டல், ரெண்டு மெட்டீரியல் இருக்கு. இது மெட்டல் மெட்டீரியல் உள்ள ஒரு எலக்ட்ரான், இதுல வந்து இது இப்படி இருக்குப்பா, இது மெட்டல், இது நான் மெட்டல், அந்த மாதிரி வச்சுக்கலாம். மெட்டல்ல உள்ள எலக்ட்ரான் இது நான் மெட்டலுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆச்சு அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா அயானிக் பாண்ட் சொல்லுவாங்க. அதுல கோவலன்ட் பாண்ட் என்ன அப்படின்னா இதுலயுமே ரெண்டு இது இருக்கு அப்படின்னா எல்லாத்துமே ரெண்டு ஆட்டம்ஸ் இருக்கு, ஏதாவது வச்சுக்கலாம். இது என்ன ஆகும் அப்படின்னா டைரக்டா இது வந்து ஜாயிண்ட் ஆயிரும், இது ரெண்டும் பாண்டிங் ஆயிரும். இதான் வந்து கோவலன்ட் பாண்ட் சொல்லுவாங்க. இதான் வந்து நார்மலாவே செராமிக்ஸ்ல இருக்கு. இதனாலதான் வந்து என்ன, இந்த பாண்டிங் இருக்கிறதுனால தான் என்னது அது செராமிக் வந்து ரொம்ப ஹார்டனா இருக்கிற மாதிரி இருக்குது. நார்மலா கொஸ்டின்ஸ்ல வந்து அயானிக் அண்ட் கோவலன்ட் பாண்டிங் கொடுக்கலாம், இல்ல பார்ஷியலி அயானிக் அண்ட் பார்ஷியலி கோவலன்ட் பாண்டிங் கொடுக்கலாம். Which of the following is a basic refractory material? என்ன basic refractory material? மெக்னீசியா, MgO தான் வந்து பேசிக் ரிஃப்ராக்டரி மெட்டீரியல் அப்படிங்கிறது. நார்மலா கிளாஸ்ல என்னென்ன மெட்டீரியல் பார்த்தோம், சிலிக்கா, அதுக்கப்புறம் வந்து சோடியம் கார்பனேட், அதுக்கப்புறம் வந்து கால்சியம் ஆக்சைடு. சிலிக்காவோட பர்பஸ் என்ன, சிலிக்கா வந்து ஹை மெல்டிங் பாயிண்ட் வந்து கொடுக்கும். அதே சோடியம் கார்பனேட் அப்படிங்கிறது அந்த மெல்டிங் பாயிண்டை கண்ட்ரோல் பண்றதுக்கானது. அதுக்கடுத்து கால்சியம் ஆக்சைடு அப்படிங்கிறது நார்மலா வந்து டியூரபிலிட்டி அண்ட் ஸ்டெபிலிட்டியா வைக்கிறதுக்காக யூஸ் பண்றது. பார்த்த பாயிண்ட்ஸ் அது வரும்போது அப்படி போய் ரிவைஸ் பண்ணிடுங்க. 18th question. The ceramic product used for making high quality sanitary ware like wash basin and water closets வந்து என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா விட்ரஸ் சீனா வேற எதுவும் இல்ல, நார்மல் செராமிக் சுடுமண் பாண்டத்துல எனாமல் கோட்டிங் வந்து கொடுத்திருப்பாங்க. எனாமல் கோட்டிங் வந்து இருந்துச்சுன்னா எனாமல் கோட்டிங் தான் விட்ரஸ் சீனா அப்படிம்பாங்க. இது வேற எதுவும் இல்ல, இதோட டியூரேஷன் வந்து அதிகமா இருக்கும், அதுக்காக தான் வந்து இது எனாமல் கோட்டிங் கொடுக்காங்க. டெரகோட்டா அப்படிங்கிறது சுடுமண் பாண்டம். ஸ்டோன் வேர் அப்படிங்கிறது ஹை ஹீட் ரெசிஸ்டண்டா இருக்கும், எர்த்வன் வேர் அப்படிங்கிறது லோ ஹீட் ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நார்மலா எர்த்தன் வேர் அப்படிங்கிறது வேற எதுவுமே இல்ல, நார்மலா நம்ம வீட்டு பாத்திரங்கள்லாம் யூஸ் பண்ணுவோம்ல அது வந்து வரும். அதே ஸ்டோன் வேர் அப்படிங்கிறது நம்ம ஆஸ்தெட்டிக்கா யூஸ் பண்ற இதெல்லாம் வரும். கிளாசிங் ஆஃப் செராமிக் டைல்ஸ் இஸ் டன் பை. கிளாசிங் அப்படினாலே பார்க்கறது கிளாஸியா இருக்குமாங்களா, ஆஸ்தெட்டிக்கா வந்து ஒரு டெக்கரேட்டிவா இருக்கும், அதான் மெயினா ஞாபகம் வச்சுக்கோங்க. அது டெக்கரேட்டிவ் ஃபினிஷிங் வந்து இருக்கும், அதான் வந்து ரீசன். டெரகோட்டா அப்படின்னா என்ன, பர்ன்டு கிளே ப்ராடக்ட். இதான டெரகோட்டா அப்படிங்கிறது பர்ன்டு கிளே ப்ராடக்ட் தான், சுடுமண் அப்படிங்கிறது தான். கிளாஸ் அப்படிங்கிறது நார்மலா வந்து நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம், பிளாஸ்டிக் முடிச்சாச்சு. பிவிசின்னு என்ன பார்த்தோம், பாலிவினைல் குளோரைடு பார்த்தோம். அது மாதிரி கிளாஸ்ல என்னென்ன இன்கிரீடியன்ஸ் இருக்கு பார்த்தோம், சிலிக்கா, சோடியம் கார்பனேட், அதுக்கப்புறம் கால்சியம் ஆக்சைடு. Which property of ceramics makes them suitable for use as cutting tool? செராமிக்கோட எந்த ப்ராப்பர்ட்டி வந்து
கட்டிங் டூல் மேக் பண்றதுக்கு சூட்டபிளா இருக்கும் அப்படின்னா அது வந்து ஹை ஹார்ட்னஸா இருக்கணும் அண்ட் ரெசிஸ்டன்ட் டு ஹீட். ஹை ஹார்ட் ஒரு கட் பண்ண ப்ராடக்டா இருக்கணும்னா அது ரொம்ப கடினமானதா இருக்கணும், அதே மாதிரி ஹீட்டை ரெசிஸ்ட் பண்ற மாதிரி இருக்கணும். 22nd question. The specific property of photochromic glass. Photochromic glass is that photographic glassனா வேற எதுவுமே இல்லப்பா. நார்மலா நம்ம வியர் பண்ற கிளாஸஸ் எடுத்துக்கலாம். நார்மலா வியர் பண்ற கிளாஸஸ் நார்மலா இருக்கும்போது என்ன ஆகும்னா ஃபுல்லா வந்து ஒரு ஒயிட் லேயரா தான் இருக்கும். அதே வெளியில போயிட்டோம் அப்படின்னா சன்லைட் நம்ம பட்டுச்சோம்னா சன்ல என்ன இருக்கு, சன்லைட்ல யூவி ரேஸ் இருக்கு, புற ஊதா கதிர்கள் அல்ட்ரா வேவ்ஸ் வந்து இருக்கு. புற ஊதா கதிர்கள் அதுல கிளாஸ்ல படும் போது என்ன ஆகும் அப்படின்னா டார்க்னா ஆக ஆரம்பிக்கும். இதான் வந்து என்ன சொல்லுவாங்க, போட்டோகிராமிக் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டார்க்கன் வென் எக்ஸ்போஸ்ட் டு யூவி லைட். யூவி லைட்ல படும் போது அது டார்க்னஸ் ஆகும் அப்படிங்கிறது. இது ஒரு டைம் கேட்ட பிவிக்கு கொஸ்டின் பா. இது நம்ம நார்மலா என்ன அப்படின்னா ரெண்டு பர்பஸ்மே யூஸ் பண்ணிக்கலாம். டிரைவிங்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து நைட்ல போனோம் அப்படின்னா ஒயிட் கலரா தான் இருக்கும். அதே சன்லைட்ல போனோம் அப்படின்னா நமக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸ்லாம் இருக்கும். ஒயிட் லைட் அடிக்கும் போது நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்குமா, அதுக்காக வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக பிளாக் கலர் ஆயிடும். Uh, 20th question. In the filtration process of FRP, fiber reinforced plastic manufacturing, இந்த filtration process அப்படிங்கிறது என்ன ஆச்சுன்னா வேறமே இல்லை, நார்மலா ஒரு இடத்துல ஃபைபர்ஸ் வந்து கனெக்ட் ஆகுமா, ஃபைபர்ஸ் வந்து கனெக்ட் ஆகும். இந்த ஃபைபர்ஸ் அப்படிங்கிறது ஒரு லேயரா இருக்கும். அது எல்லாமே ஒரு மிஷின் சென்ட் ஆகும், மொத்தமா போய் பைண்ட் ஆகி ஒரே ஒரு லேயரா மாறுமா. இது உள்ள போகும்போது இங்க ஹீட்டிங் இருக்கும். இந்த ஹீட்டிங்னால இந்த ஃபைபர் போகும்போது எல்லாம் முழுங்கி இந்த ஃபைபர் போகும்போது என்ன ஆகும், கொஞ்சம் ஈஸியா வந்து லூஸ் கண்டிஷனா இருக்கும். கொஞ்சம் சாஃப்டனாக ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்து இதுல போகும்போது ரெண்டு புல்ஸ் வந்து இங்க இருக்கும். அந்த புல்ஸ் என்ன ஆகுனா அது புல்ஸ் வழியா போகும்போது ரெண்டுமே எக்ஸ்பாண்ட் பண்ணி டைட்டா இருக்கும். எதுக்கு ஆகுச்சுன்னா அதை இங்க ஹீட் பண்றதுக்கான காரணம் அது ஈஸியா லைட்டா மெல்ட் பண்ணணும் அப்படிங்காக. மெல்ட் பண்ணி அதை புல் பண்ணும்போது என்ன ஆகும், அதோட மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் வந்து அட்டைன் பண்ணிடும். ஸ்ட்ரென்த் அட்டைன் பண்ணி அவங்களுக்கு அடுத்துக்கப்புறம் வெளில போனதுக்கப்புறம் கட் பண்ணி எடுப்பாங்க. அதை ஃபைனலா வந்து ஃபைபர்ஸா யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஃபுல் ப்ராசஸ்க்கு பேர் என்ன பேர் ஆச்சுன்னா ஃபில்ட்ரேஷன் அப்படிங்கிறாங்க. ஓகேவா, இது வேற எதுவுமே இல்லை. கண்டினியூஸ் ஃபைபர் ஆர் புல்டு த்ரோ த ரெசின் பாத் அண்ட் த ஹீட்டர் டை யூஸ் பண்ணி அந்த ரெசின் பாத்துல போறதான் சொல்லுவாங்க ஃபில்ட்ரேஷன் அப்படிங்கிறாங்க. Which of the following is not a property of ceramic? Ceramic ஓட எந்த ப்ராப்பர்ட்டி இல்ல? brittle failure, இது not a property of ceramic. கீழே உள்ளதுல இது வந்து செராமிக்கோட ப்ராப்பர்ட்டி இல்லைன்னா இது கண்டிப்பா செராமிக்கோட ப்ராப்பர்ட்டி தான், கடிதத்தமே உடையக்கூடியதுதான். அடுத்து ஹை கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த், இது ஹை கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் தான் இருக்கும், டென்சைல் ஸ்ட்ரென்த் தான் இருக்காது. இதுதான் கரெக்ட். ஹை கெமிக்கல் இன்டர்ஃபரன்ஸ் இருக்கும். ஆன்சர் சி. 25th question. The main advantage of using wired glass. wired glassனால என்ன, நார்மலா வந்து ஒரு மெஸ் மாதிரி என்ன பண்ணுவாங்க யூஸ் பண்ணுவாங்க. இது வேற எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க, இட்ஸ் மச் கிளியர் தென் பிளைன் கிளாஸா இல்ல, இட்ஸ் ஃபயர் ரெசிஸ்டன்ட். வயர் கிளாஸ் அப்படின்னாலே வேற எதுவுமே இல்ல, ஃபயர் ரெசிஸ்டன்ட் தான் யூஸ் பண்றாங்க. ஃபயர் ரெசிஸ்டன்ட் அஸ் அ வயர் மஸ்ட் ஹோல்ட் த கிளாஸ் பிளேஸ் ஆஃப்டர் கிராக்கிங். இதா இருக்கும், அதான் ஃபயர் ரெசிஸ்டன்ஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. ஆன்சர் பி. இது ரெண்டுமே இல்லை. டெஸ்ட் நம்பர் 7 என்னன்னா காங்கிரீட் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் டெஸ்டிங், மிக்சிங் டிசைன் அண்ட் அட்மிக்சர்ஸ். இதான்பா நெக்ஸ்ட் டெஸ்ட் இருக்கும். அதுல 25 கொஸ்டின். நெக்ஸ்ட் என்ன பிளான் பண்ணிருக்கு அப்படின்னா ஒரு டெஸ்ட் வந்து டெய்லியுமே மார்னிங் வந்து உங்க 6 o'clock டெஸ்ட் போதா 4 to 6 வந்து படிப்பீங்க. படிச்சுட்டு கரெக்டா 6 o'clock டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுவீங்க. அட்டன் பண்ணிட்டு 6:30 வந்து ஆன்சருக்கு போடுமா, இனிமே ஆன்சருக்கு போட மாட்டேன். ஆன்சருக்கு பால என்ன பிளான் பண்ணிருக்கோம் சொன்னா ஆன்சருக்கு டெஸ்ட் டிஸ்கஷனே மார்னிங்கே போடலாம் பிளான் பண்ணிருக்கேன். 6 to 6 டெஸ்ட் அட்டன் பண்ணுவீங்க. கரெக்டா 6:30 உங்களுக்கு அந்த டெஸ்ட்டுக்கான டிஸ்கஷன் உங்களுக்கு வந்துடும். அப்ப நீங்க அந்த டைமே பார்த்து டிஸ்கஷன் அடிஷனல் பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி 7 o'clock 7:30 நீங்க முடிச்சுட்டு அடுத்து ஃபர்தர் ஒர்க்கு போயிடலாம். ஈவினிங் அப்படிங்கிற உங்களுக்கு டிலே ஆகிட்டே இருக்கு. மார்னிங்கே நம்ம ப்ராசஸ் முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். பிளான் பண்ணிருக்கேன், உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்க கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஃபர்தரா எந்த மாதிரி போகணும் அப்படிங்கிறது யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லாருக்குமே ஒரே ஒரு சின்ன சஜஷன் பா, வேற எதுவுமே இல்லை. நிறைய பேர் லாக் ஆகிறீங்க. லாக் ஆகிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. டெய்லி ஒரு டாபிக் தான் படிக்கும். உங்களோட கெரியருக்கு அப்படின்னு 2 hours மட்டும் தான் ஸ்பெண்ட் பண்ண போறீங்க. அந்த 2 hours எப்படி ஸ்பெண்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறதா முக்கியம். இப்போ நம்ம சின்னதா பண்ற விஷயம் எதுவுமே நமக்கு இருக்காது. நம்ம கண்டிப்பா மூங்கிலோட பேம்போஸ் எடுத்துக்கலாம். பேம்போஸோட மெயின் ப்ராப்பர்ட்டி என்ன தெரியுமா, வேற எதுவுமே இல்லை. பேம்போஸ் நம்ம அக்ரிகல்ச்சர் பண்ண உடனே அது க்ரோத் ஆகவே ஆகாது. அது எப்போ க்ரோத் ஆகும்,
அது ஒரு 2-3 இயர்ஸ் என்ன பண்ணோம், கீழே வேர்லாம் நல்லா ஸ்ட்ராங்கா போக ஆரம்பிக்கும். வேலை என்டிஎஸ் ட்ரீஸ் பார்த்தோம்ல, அதுல தான் கீழே வேர் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா போட ஆரம்பிக்கும். வேர் போட்டதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகும், ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து அது நம்ம உயரம் பார்க்க முடியாத உயரம் வளர்ந்து நிற்கும். அதே மாதிரி தான் நம்ம நீங்க படிக்கிற 2 hours ஸ்பெண்ட் பண்றதும் நம்ம பார்க்கறது, இது படிச்சா ஏஐ கிளியர் பண்ண முடியுமானா கண்டிப்பா முடியும். கன்சிஸ்டன்சியா பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா கிளியர் பண்ண முடியும். ரெகுலரா நீங்க ப்ராப்பரா படிங்க. 2 hours தான் ஸ்பெண்ட் பண்ண போறீங்க. இது எப்போ உங்களுக்கு ஹியூஜா தெரியும் அப்படின்னா 5th month நோட்டிபிகேஷன் வரும்போது பார்த்தா இப்போ ஆல்மோஸ்ட் எத்தனை டெஸ்ட் முடிச்சிட்டோம், 6 டெஸ்ட் முடிச்சிட்டோம். 7வது டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போறோம். இன்னும் 3 டெஸ்ட் தான், ஒரு யூனிட் முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி நம்ம மே மந்த் வரைக்கும் ஃபாலோ பண்ணா ஆல்மோஸ்ட் 5-6 யூனிட்ஸ் நம்ம முடிச்சிடும். அப்போ 6 யூனிட் முடிச்சோம்னா கால்ஃபர் வந்ததுக்கப்புறம் நமக்கு ஒரு ஹோப் வந்துடும். அப்போ 6 யூனிட் முடிச்சிட்டோம், இன்னும் 4 யூனிட் தான் தரவா நம்ம உட்காந்து படிச்சிட்டோம் சொன்னா கண்டிப்பா நம்மளோட ஏஐ கிளியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பரா படிங்க. ஒரு டாபிக் முடிக்கிறீங்க அப்படின்னா அதை ப்ராப்பரா ரிவைஸ் பண்ணுங்க, மைண்ட் மேப்பா கன்வெர்ட் பண்ணுங்க, அதை ஃபைனல் ரிவிஷன் பண்ணுங்க, பண்ணிட்டு அதுக்கடுத்த டாபிக் போங்க. இது ரெகுலரா பண்ணீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா கிளியர் பண்ண முடியும். ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னாலும் என்னோட நம்பர் இருக்கு, அந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க, ஃபர்தர் டீடைல்ஸ் சொல்றேன்ப்பா. ஆல் தி வெரி பெஸ்ட், தேங்க்யூ ஸோ மச்.